சார் குயில் கேமரா ப்ளீஸ் வினில் நெட்டே வரல அவனுக்கு பாவம். அன்னைக்கு விக்ரம் பிளைண்ட் ஸ்பாட்ல கமல் அந்த மாதிரி ஹலோ மூவிஸ், இன்னைக்கு புது எபிசோடு வந்திருக்கோம். ஹலோ ஹோசம் மூவிஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு எபிசோடு நம்ம வந்திருக்கோம். ஹோசம் மூவிஸ் கரியர்லேயே இது வந்துட்டு ஒரு டாப் டியர் வீடியோவாக இருக்க போகுது. இது ரஜினி பண்ண வர சாரி ஓகே. இன்னைக்கு கூலியோட ரிவ்யூ ப்ளஸ் கோ வரத்துக்குங்க நாங்கள் பண்ணுற ரிவ்யூக்கு. ஸோ படத்தை பற்றி பேசணும்னா அதோட ப்ரொமோஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு படத்துக்கு எந்த ஐப்புமே இல்லை. லைக் லியோ ரிலீஸ்க்கு அப்புறம் இது சொன்னாங்க தலைவர் 171 சொல்லி, ஒரு ஐப்புமே இல்லை. பாட்டு ஏதோ 50 செகண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் ஓகே தான், வைப் நல்லா இருந்துச்சு. பட் படத்தை பற்றி ஒரு ஐப்பே இல்லை. எங்கே ஐப் ஆச்சுன்னா அந்த பேக் ஷாட்ஸ், ஐ மீன் அந்த 100 days பேக் ஷாட்ஸ், அதுதான். அந்த 100 days வந்து அந்த ஹைப் ஏற்று ஒவ்வொரு போஸ்டராக ரிலீஸ் பண்ணானுங்க, ட்ரெய்லர் விட்டானுங்க, பாட்டு வந்துச்சு. ட்ரெய்லர் விட்ட அப்புறம் ஹைப் வந்துச்சா? ஆமாண்டா, அதுக்கு வந்து ஹைப் வந்துச்சு. ட்ரெய்லர் ரொம்ப விட்டா இருக்கு. ஐயோ கண்டிப்பா வேணும்ட்டே தான் ஏதோ ஒளிச்சு வச்சிருக்கா. டைம் டிராவல் ஏ வச்சா ஃபர்ஸ்ட் தியரி எல்லாம் சொல்லுவா. டைம் டிராவல், இன்விசிபிள் அந்த டெட் பாடிஸ் எந்திரிக்க வைக்கிற ஏஞ்சிக்க வைக்கிற ஒரு உண்மையிலேயே அப்படிதான் தேவா எந்திரிப்பாரு அந்த கிரேவியார்ட்ல இருந்து அப்படின்னு சொன்னாங்க. எஸ்கே வந்து ஃபிளாஷ்பேக் ரஜினி, இது ஜீவா கேமியோ இருக்கு ஜீவா. இந்த மாதிரி பயங்கர ஹைப்போட தான் எல்லாரும் போனோம். சொல்லுங்க நிறைய, நீங்க நான் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. நான் சொல்லணும்னா யா ப்ரோ, ஓவர் நைட் திருச்செந்தூரில் முருகனை பார்த்துட்டு ரோகிணியில் தலைவர் மாதிரி வெற்றிவேல் தலைவரை பார்க்க வந்தேன். 15th மார்னிங் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. 15th 9 o'clock வரைக்கும் 9 o'clock தான்டா ஷோ நம்மளுக்கு. 8:50 ஒரு எப்படி சொல்கிறது, அதை வந்து சொல்லவே முடியல. படம் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன் உனக்கு. நீ வேற ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு பயங்கரமாக ஹைப் பண்ணுறதா. ஆதி ஃபர்ஸ்ட் டே நைட்லாம் பார்த்து வா வாட் தி ஹெல் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஓகே நான் ஏதோ சம்திங் குக் பண்ணியிருக்காங்க நினச்ச மாதிரியே ஒன்றுமே இல்லை. குத்தாங்க பாத்தீங்களா? நானும் வந்து என்னமோ நினைச்சேன், பிளட் வயலன்ஸ் அப்புறம் இருக்கிறது நினைச்சேன். கட்சியில பார்த்தா போர்ட்டுக்காக கொடுத்தாங்களாமா. இது ஒரு காரணம்னு சொல்லிட்டு ப்ரோ அண்ட் பை தி வே ஹைப்ல வந்து இம்பார்ட்டன்டான மேட்டர் மாறட்டும். லோகேஷ் கனகராஜோட இன்டர்வியூஸ்லாம் ஹைப் ஏத்தலையா படத்துக்கு? கோபிநாத்தும் சரி, சுதீர், பத்ரராஜ் ரங்கன் எல்லாரும் இன்டர்வியூவும் பார்த்துட்டு ஓகே இருக்கு ஏதோ இருக்கு. அண்ட் பரதாஜ் ரங்கன் ரொம்ப எப்படி சொல்றது இம்பார்ட்டன்டான ரொம்ப இம்பார்ட்டன்டான கேட்டுட்டு இருந்தாரு லோகி கிட்ட. அது உங்க ஃபேவரட் கெட்ட வார்த்தை என்னன்ட்டு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கெட்ட வார்த்தை என்ன? கெட்ட வார்த்தை புண்டா லவடே கோபால் கொம்மாடா தெவுளி அப்படிதான் கேளுங்க. உங்க இன்டர்வியூ வந்தா என்ன மயிரோட பேசுவாங்க. இந்த வார்த்தைலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்ன கெட்ட வார்த்தைன்னு கேட்டுட்டு திட்டலான்னு பாத்துருக்கோம். என்னன்னா வந்துட்டு அவனுக்கே என்ன இருக்கான்னு தெரியல, அப்படிதான் சொல்லுவேன் நானு. ஏதோ ஒரு பாடசாலையில போயிட்டு அப்புறம் ஒண்ணுமே ஒட்டல படத்துல என்ன இருக்கு என்ன தெரியல எனக்கு. பாசிட்டிவ்ல இருந்து படத்தோட பாசிட்டிவ் சொல்லணும்னா ஐ திங்க் அனி ஆல்பம் மிட் தான் பாசிட்டிவா. ஆனா படத்துல அது கொஞ்சம் சில சீன்ஸ்ல உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எல்லாமே சிக்கெட்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. அப்படியே என்னடா இது அவன் படத்தை எனக்கு வந்து 1-2 இடத்துல இப்பதான் போட்டு இந்த டிரான்சிஷன்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஒட்டி தான் இருந்துச்சு. லைக் நீ சொல்ற மாதிரி தனித்தனியா பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதெல்லாம் கூட பெருசா இல்லைனாலும் லைக் எனக்கு இன்னொன்று ஒரு ஸ்கோர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த இது இன்வெஸ்டிகேஷன் ஸ்கோர் மாதிரி ஒன்று வரும். அது பேர் என்ன ஓஎஸ்டியில் என்ன பேர் வைக்கிறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் சொன்ன மாதிரி பாட்டெல்லாம் எதுவும் லியோ மாதிரி தானே, அது 1-2 பாட்டு ஓகே. பட் லியோ ஆல்பம் பேங்கர்ரா கம் ஆன். அது ஓகேப்பா, அதை யாரும் அடிக்கலைங்க. அது வேற மேட்டர். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால பாசிட்டிவ்னு சொன்னால் அது மட்டும் சொல்ல முடியும். அண்ட் ஷௌபின் ஆக்டிங்
ஷௌபின் ஐ திங்க் மற்ற படத்தெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ அது ஸ்ருதிஹாசன் ஆக்டிங் ஓகே ஓகே லைக் இல்ல மனசு கஷ்டப்பட்டு ஏதோ சொல்லிருக்கேன். டிஃபரண்ட் சைட் ஆஃப் ஸ்ருதிஹாசன். யா ஓ புதிய சைடு இருக்கிறவங்க தெரியல, அவங்க கிளாமரா இருப்பாங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். அதே அவன் அந்த மாதிரி அந்த அளவோட பேசிட்டு இருக்கான். ஓகே கிளாமர் கேர்ள். நாகார்ஜுனா. எது நாகார்ஜுனாவா? அது உண்டையா? அவர் ஆக்டிங் பத்தி என்ன நினைச்சீங்க படத்துல? எல்லாரும் நிறைய சிம் பண்ற ரீல்ஸ்லாம் போட்டுருந்தாங்க பார்த்தேன். அவருக்கு நடிக்க ஸ்கோப்பே சும்மா அவந்திர படம் மாதிரி இருந்துச்சு. படத்திலேயே கேமியோ பண்ணாம இருந்த ஒரே ஆள் வந்துட்டு ரஜினியும் சௌபி மட்டும் தான் நினைக்கிறேன். மற்ற கேமியோ பண்ணாங்க இந்த பொறுத்த வரைக்கும். அமெரிக்கன் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் செம்ம இம்பார்ட்டன்ட். அப்படியே அந்த லொகேஷன் மாதிரி அந்த படத்துல அவரு தான் யாரும் படத்துல படம் ஓடவே ஓடி இருக்காது. அது வேற சொன்னா படத்துல அவர் படம் ஃபுல்லா டிராவல் பண்ணுவாருன்னா என்ன சொன்னாங்க அதை விடுறா. உபேந்திரா வந்து அவர்த்த யாரால பண்ணாங்க கண்ணு மாதிரி பாத்துருக்காங்க இல்லையான்னு தெரியல. இல்ல எனக்கும் சத்துமா உபேந்திரா யூஸ் பண்ண விதம் வந்து சுத்தமா செட்டே ஆகல. லைக் ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் அண்ட் ஃபைட்டே வந்து ரொம்ப லெங்க்தியா போரிங்கா இருந்துச்சு. ப்ளஸ் சொல்லாமான்னு தெரியல, பட் ரஜினியோட ஃபைட்டிங் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் மிட்டாக தான் இருந்துச்சு டு பி ஆனஸ்ட். லைக் அவனுக்கு நிறைய ஃபைட் கொரியோகிராஃபி செட்டே ஆகலை. அவன் வயசுக்கு வந்து ஜெயிலர்லாம் கொஞ்சம் பிலீவபிளாக இருந்துச்சு பார்க்க. அண்ட் இதில் சில எஸ்பெஷலி அந்த மேன்ஷன் ஃபைட்லாம் ரொம்ப ட்ராக்ட் அவுட்டாக ரொம்ப இதுவாக அவனை தனியாக சண்டை போட்டு விட்டுருந்தாங்க ரொம்ப நேரம். ஸோ இட்ஸ் நாட் ஹிஸ் ஃபால்ட். வேட்டையில் இருந்த ஒரு நெகட்டிவ் தான் அது. யா அட்லீஸ்ட் வேட்டையில் கன்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க அங்கங்கே. பட் இங்கே வந்து அதுவும் இல்லை. மெயினாக வந்து இதுதான். அண்ட் அப்படியே படம் முடிகிற வரைக்கும் அதை டீஸ் பண்ணிட்டே இருந்தானுங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே கேப்கட்ல போட்ட மாதிரி அந்த இது நாயர் எஃபெக்ட் இதுதான் பாஷா 100 பாஷான்னு சொன்னாங்களா? ஆமாம் 100 வாட்டி ஒன்று மேலே போட்டு காமிச்சிட்டாங்க படத்தில். அதனால 100 பாஷா மாதிரி தான் இருந்துச்சு. வேற என்ன ப்ரோ நெகட்டிவ் ஆரம்பிச்சிடலாமா? நீங்கள் பாசிட்டிவ் டு பி ஃபேர் பாசிட்டிவ் ஐ திங்க் ரஜினி ஹியூமர் அங்கங்கே ஒர்க் அவுட் இருந்துச்சு நல்லா. அப்படியே அந்த சீனை சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அவர் ஆடியோ லான்ச்சில் பேசினது ஃபோன் இப்படி அப்படின்னு வாழ இப்படி அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வேற என்ன அந்த இது ஃபைட் இருக்கும்ல லேடி கேர்ள்ஸ் ஆஃப் ரிஃபைட் பண்ணுவாங்கல்ல, அதுல வந்துட்டு ரைட்டா அப்பப்போ ஒரு இது போடுவான். அந்த கருத்துலாம் போடுவான் சம்மந்தமே இல்லாம. ஆனா வந்துட்டு நல்லதெல்லாம் நல்லா இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவேன் அது சொல்லிட்டு அடிக்கிறது. அண்ட் 30% அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. 30% வட்டி கொடுத்துருங்க. அண்ட் யா அது ஓவரால் ரஜினிக்கு டீசென்ட் தான். லைக் ஆனால் ஆரா எனக்கு பெருசாக வரல. லைக் ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்துச்சு அண்ட் இன்டர்வெல் கிட்ட கொஞ்சம் வந்துச்சு. பட் அதை தவிர்த்து ஆரா பெருசாக ஜெயிலர் அளவுக்கு ஆரா இல்லைன்னு நினைக்கிறேன் ரஜினிக்கு. இதில் அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அந்த சீன் நல்லா எடுத்துருக்காங்க. அந்த லைட்டாக ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு பார்க்க. அந்த 2 பேரும் ஹாஃப் டைம் மாதிரி வந்து 2 பேரும் உட்காந்துருப்பாங்க காரில். அப்போ வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேடி ரொம்ப எல்லாருமே கீழே வைப்பாங்க. அப்புறம் காருக்கு மேலே இருப்போம். அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ரொம்ப சீன் நீட்டே இருந்துச்சு. நல்ல ஒரு ஷாட். லீட் அப் சீனும் நல்லா இருந்துச்சு. ஓவர் ஹவுஸ் நான் தாண்டா லியோ என்னப்பா முளையம்ங்கிற எனக்கு அந்த சீன் பிடிச்சிருந்துச்சு. லைக் அதுதான் பிடிச்சிருக்கா உனக்கு? கண்டிப்பா அந்த இதான் ஸ்ருதிஹாசன்ட்ட வந்துட்டு நீங்க போக நாலு இல்லடா 5 குர்ரா குக்கிய நம்ம சீன் பிடிச்சிருச்சுன்னா இந்த சீன் இல்ல அந்த ஸ்ருதிஹாசன் வந்து சொல்லிட்டு இருப்பாங்கல்ல லைக் உங்களுக்கு என்ன சார் தெரியுங்கிறப்போ ரஜினி ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு அந்த டைம்ல. லைக் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி நடிச்சிட்டு இருந்தாரு. அடிக்க போற நினைச்சா அவன் போன் எடுத்து அதெல்லாம் இவன் சொல்லிட்டு பாசிட்டிவா லிட்டரலி அந்த சீன்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரஜினி கொஞ்சம் நடிச்சு நல்லா அந்த ரஜினி நடிப்புலாம் வெளில இருந்துச்சு. அண்ட் யா கடைசியா அந்த கடைசி ஏர்போர்ட்ல வந்துட்டு வாலெட்டை பார்த்துட்டு போவாங்கல்ல அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த அந்த சீன் நல்லா இல்லை ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சிரிக்கிறது அப்படியே யூஸ்வல் ரஜினி சிரிச்சுக்கிட்டே அவரோட ஷார்ட்னஸை கன்வே பண்ணுவார்ல அந்த மாதிரி அது நல்லா இருந்துச்சு. அண்ட் குருஜி உங்களுக்கு ஏதாச்சும் பாசிட்டிவ் இருந்தால் சொல்லிருங்க படத்துல. அனி ஒருத்தன் தான் பாசிட்டிவ் படத்துல. மேல ஆதி ஒத்துக்கல. ஆதி ஒத்துக்கவே மாட்டேன்ட்டான். அது ஆதி வந்து அவன் சினி ஃபைல் அவன் நிறைய எதிர்பார்ப்பான். ஆக்சுவலி யோசனா
படம் ஃபுல்லாக நெகட்டிவ் ஃபில்டர் தான் போட்டிருந்தாங்க, படம் ஃபுல்லாக நெகட்டிவ் தான். அதனால ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக் என்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு கண்ணா அப்படின்னு சொல்லி நெகட்டிவ்ல தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதனால படம் ஃபுல்லாகவே நெகட்டிவ் தான். ஸோ நெகட்டிவ்க்கே போயிடலாமா? நெகட்டிவ் சொல்லுங்க, இந்த வாட்டி குருஜிலேருந்து ஆரம்பிக்கும். நெகட்டிவ்னு ஒன்று என் பக்கம் தள்ளிட்டாங்க. நெகட்டிவ்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த இமோஷனல் கனெக்ட் தான் வந்து ஆக்சுவலாக எல்லா மூவிக்கும் ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். இழுத்து பிடிக்கும் நம்மள. இந்த படத்துல வந்து இமோஷனல் கனெக்ட்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஸ்ருதி ரஜினி ஒர்க் அவுட் ஆகல, சத்யராஜ் ஸ்ருதி ஒர்க் அவுட் ஆகல, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இல்லை கரெக்டாக தான். ஏன் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, ஏதாச்சும் பண்ணானுங்களா? அதுவும் வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இது பண்ணுறதுக்கு ஒன்றுமே எப்படி சொல்றது, அவனுக்கு ஏன் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு காமிக்கிறது எதுவுமே இல்லை. லைக் தளபதியிலலாம் உண்மையிலே காமிச்சிருப்பானுங்களா அவனுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கானுங்க, என்னெல்லாம் பண்ணுறானுங்கன்னு? அந்த மாதிரி எதுவும் இல்லை. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கதையை வந்து பார்லர் எடுத்துட்டு பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ஒரே கதை ஒழுங்காக அது போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்டுக்காக வந்தேன்னு சொன்னான், நிறைய சொல்லி போறேன்னா. ரெண்டாவது வந்துட்டு கூலிங்களை வந்து ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க, அவனை படி வாங்க போறான்னா. மூணாவது வந்து அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு யாரே தெரியாது காம போறான்னா. எதாவது படம் எடுத்துருக்கீங்க, 3 படமும் வேற தனியா போயிட்டு இருக்கு, ஒரு படம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, புரியல. கூலிக்காக வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல பார்த்தா 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு பணத்தை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா கூலியோட கூலிங்க எல்லாமே ஏற்கனவே செத்துட்டாங்கடா, அதனால அவங்க பண்ண முடியாது. சீக்கிரம் கொள்ளுங்க, டைம் ஆச்சு, எரிச்சு போனோம், காசு வாங்கணும், காசு உங்களுக்கு பாதி எனக்கு பாதி வச்சுக்கோங்க, நீங்க வச்சுக்கோங்க, பாதி பேர் இருப்போம். எதுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டு. அப்ப எனக்கு ஒரு டவுட், சௌபினோட காசு எல்லாத்தையும் சுத்தி தூக்கிட்டாளா? சௌபினோட காசு ஆமா, அது என்னாச்சுன்னு தெரியல. தேவா மேன்சன் ரெனோவேஷன் பண்றதுக்காக தூக்கிட்டு நினைக்கிறேன். தேவா மேன்சன் ஒருத்தன் பேரை கொட்டை எழுத்துல போட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். எல்லாம் நம்ம ஆளுங்கதான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. எங்கடா உங்களை இவ்வளவு நாள் எங்கதான் இருந்தீங்க? ஒருத்தர் ஆஃப்லைன்ல வச்சிருக்கல, இதுல வந்து ஒருத்தர் அந்த காசுலதான் எனக்கு தெரிஞ்சு சுத்தியாசன் ஃபாரின் போயிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கும், அதாச்சும் ஹிடன் சீன்ஸ் அண்ட் கட் ஃபுட்டேஜ் அதெல்லாம் வரும். என் பர்ஸ்பெக்டிவ்ல வந்து நான் ஃபெலா அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலா சொல்ல போனா படத்துல இமோஷனல் கனெக்ட் இல்லை, நிறைய சீன்ஸ் வந்து லாஜிக்கலா கனெக்ட் ஆகவே இல்லை, சுத்தமா நிறைய சீன்ஸ் கனெக்ட் ஆகல, ஏதோ எடுக்கணுமே எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு. சௌபின் சீன்ஸ் வந்துட்டு எப்படின்னா தக் லைஃப் அசோக் செல்வன் மாதிரி தேவையானப்ப அப்படியே முளைச்சி வர அப்படியே ஸ்க்ரீன்ல அவங்களும் அவங்க ஒய்ஃபும். லைக் இவன் தான் விக்ரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்தானான்னு மாதிரி ஒரு டவுட் வர மாதிரி இருந்துச்சு சில சேசஸ்லாம். லிட்டரலி எனக்கு காரப்பொடி சாப்பிடும் போல இருக்கு சீன் மாதிரி எனக்கு சாப்பிட்டுருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபைட் கோரியோகிராஃபி எதுவுமே பெருசாக ஒட்டின மாதிரி தெரில. லைக் எல்லா இதுலேயுமே எந்த சில ஃபைட்டில் ஓகே, ஆதி சொன்ன மாதிரி ஹாஸ்டல் ஃபைட்டில் ஓகே, ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் அந்த பஸ்ஸுக்குள்ளே வருது ஓகே, பட் மற்றபடி ஹாஸ்டல் ஃபைட்லாம் ஓகே இல்லையே, யார் சொன்னா ஓகேன்னு? ஓகே, அதெல்லாம் ஓகே இல்ல. ஹியூமரா கொஞ்சம் நல்லா இருக்குன்னாங்க. கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல போயிட்டு அப்படி ஓகே இல்ல மாட்டேன். லியோ பிளேஸ் ஃபேக் ஃபிளாஷ்பேக் மாதிரிடா, நான் அப்படி சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். வரும் அதான் நான் போஸ்ட் ரிலீஸ் இன்டர்வியூல காத்துக்கிட்டு இருக்கேன் எப்போ வரும்ட்டு. அது வரப்போதான் தெரியும் இந்த வாட்டி என்ன இருக்குன்னு. அந்த படத்துல எவ்வளவு குளிக்க இருந்தாலும் பெரிய குழியா லோகேஷ் கனகராஜ் தான் ஹண்டிங் கூலி 50 கோடி வாங்குறான்டா. அதனால படம் குளி தெரியல. லட்சுமி வருது இல்ல, பணம் வருது இல்ல, துட்டு அது லட்சுமி 4 பேர் கூப்பிட்டுறேன் வச்சு எடுத்துக்கோ, யாரா இருந்தாலும் பரவாயில்ல நீ இருக்கிறேன் அப்படின்னு. எனக்கு வந்து 1-2 விஷயம் என்ன கனெக்ட் ஆகலைன்னா, அந்த லொக்கேஷன் ஸ்விட்ச் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கனெக்டே ஆகலை. லைக் பார்த்தோன்னா அந்த தேவா மேன்ஷன் ஃபைட்டே எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, அவன் வந்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷன்லேயே இருப்பானே, கரெக்ட், கண்டெய்னர் சைடில் இருப்பார். அவருக்கு ஒரு கால் வரும், அவருக்கு அந்த டைம்லேயே தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோயேன் யார்கிட்ட இருந்து இவன் அந்த பணம் இறக்கிறவர் இருப்பார்ல, சார்லிட்டேருந்து தெரிஞ்சிடும் அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது, கால் பண்ணால் பண்ணுன்னு. இவர் வந்துட்டு தேவா மேன்ஷனுக்கு அதுக்காக போயிட்டு 12 பேரை உள்ளேயும் வையி, நான் வந்து அடிச்சுக்கிறேன் அவனுங்களேங்கிற மாதிரி வச்சுட்டு போங்க, நான் விசில் அடிச்சாதான் வெளில வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு அங்கிட்டு வந்துட்டு
அங்கே வந்துட்டு ஸ்ருதிஹாசனை டேரெக்டாக அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் சீன்லேருந்து ஷிப் ஹார்பர், இவர் இங்கே மேன்ஷன் ஃபைட்டை முடிச்சுட்டு ஷிப் ஹார்பர் போனது. லைட்டா மாஸ்டர் மாதிரி இருந்துச்சு நீ சொல்றது. அந்த மாஸ்டர்லயே இப்படிதான் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து மாறி மாறி ஜம்ப் போயிட்டு இருக்கோம். சூர்யா படத்துல 5 நிமிஷம் ஆர்போட் 10 நிமிஷம். அதான் அந்த மாதிரி லைக் அந்த லொக்கேஷன் கனெக்டே எனக்கு அதுலேயே அங்கேயே ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. என்னடா இது, இங்கேருந்து அங்கே போகிறான், அங்கேருந்து இங்கே போகிறான். அது ஒரு லோகேஷ் வந்துட்டு எல்லாமே வேணுங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. கன்னடா வேணுமா கன்னடா இருக்கு, ஹிந்தி வேணுமா ஹிந்தி இருக்கு, மலையாளம் அது இருக்கு, மலையாளம் இருக்கு, ஐட்டம் சாங் வேணுமா அதுவும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவன் வந்துட்டு இது வேற சொல்லி இன்டர்வியூல வந்து சொல்லி அந்த மாதிரி பூஜா ஹெக்டேக்கும் அது ஐட்டம் சாங் மட்டும் இல்ல, ஏதோ சம்திங் ரோல் இருக்குன்னு படத்துல. எனக்கு வந்து இவன் சௌபினுக்கும் மோனிகாவுக்கும் கனெக்ட் உண்டு நினைக்கிறேன். மோனிகா அப்படின்னு சாக்காவான்ல, if I'm not wrong scientifically அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த போலீஸ் அகாடமியில இவனும் வந்து ஒரு டிஸ்குவாலிஃபைடு ஸ்டூடெண்டா இருக்கான். ஃபேன் தியரி ஹேஷ்டாக் 1 டோன்ட் கிவ் ஹிம் ஐடியாஸ் ப்ரோ. உடனே அதை சொல்லிட்டு இருப்பா. ரத்னகுமார் நீங்களா? அவனுக்கான தப்பு இல்லை போல. இப்போ கடைசியில் ஆமா, லியோ வந்தப்போ அவனை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க, ரத்னாவை போட்டு. எல்லாமே என்ன அடிச்சு இப்போ வந்துட்டு யார் அடிப்பானுங்க அவசரப்பட்டீங்களே சார். என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒருத்தனை கூப்பிட்டு வந்தா பேன் இண்டியாவா ஆயிடும்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. பட் யா அது ஐ திங்க் அகைன் டிஸ்ப்ரூவ் தான் நினைக்கிறேன். நீ ஒரு ஒழுங்கான கதை எழுதலைன்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆக போதில்லை. அண்ட் ஐ மீன் இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சிருச்சு, அதோட 500 crores இனியோட அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் அது எண்ட் ஆஃப் த டே நாட் அ கிரேட் மூவி தான். யாரை கேட்டாலும் லைக் லோகேஷ் கனகராஜுக்காக படம் பார்க்க சில பேர் இருக்காங்க. ஐ திங்க் அந்த ஆடியன்ஸ் படத்துக்கு படம் குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. படம் பார்க்க போனீங்கன்னா டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும். படம் போறோம் ரஜினிகாக போனீங்கன்னா வந்துட்டு அப்படியே ரஜினிகாக பார்க்கணும்னா ஓடிடியில் அத்தனை படம் இருக்காடா. இல்ல நல்லா இருக்கும். பழைய படம் அத்தனை இருக்கு. ஜெயிலர்ல வந்து அட்லீஸ்ட் நெல்சன்னா கிளியரா சொல்லிட்டான், எப்படி ரஜினி அவ்வளவுதான் படம் நோக்கம் இருக்கு, அது இருக்கு. அண்ட் பட் லோகேஷ் சொல்றதான் பார்த்தா பயங்கரான ஒரு கதையை எழுதின மாதிரியும் அப்படி இப்படின்னு சொல்லி ஹைப் ஏத்திட்டானுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஏதாச்சும் நெகட்டிவாக சொன்னால் வேற நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னா எப்படி தமிழ் சினிமா 100,000 கோடி ரீச் ஆகும்னா அதுதான் எனக்கு புரியல. என்ன படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் நாங்க. நல்லா காசு கொடுத்து பாக்குறது நாங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவோம். இவன் சொல்லுவாங்க அப்படி வந்து நீதான் நல்லா பரோட்டா போடணும். இவனுங்க வந்துட்டு ப்ரொடியூசர் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்துருக்காங்க, நாங்களும் தான் அதை கஷ்டப்பட்டு டிக்கெட்டு காசு போட்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அது அவர் தான் சொன்னார், லோகேஷே விக்ரமில் சொல்லியிருந்தாலும் நினைக்கிறேன், லைக் வேர் கெட்டிங் பேட் இன் க்ரோஸ், பட் அவங்க வந்து அவங்க 200 rupees எப்படியோ சம்பாரிச்சு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது இட் நீட்ஸ் பி ஒர்த் இட்ன்றாங்க. அண்ட் இவனுக்கு கொடுக்குற முட்டெல்லாம் பார்த்தா 1000 கோடி அடிக்கலாம்னா என்ன என்ன குறைஞ்சு போயிடுவோமா, இல்லை வந்துட்டு 1000 கோடி அடிச்சு இவனுக்கு அப்படி நொட்டி தள்ளிடுவானுங்களா, இவனுங்களுக்கு ஏதாவது ஷேர் வருதான்னு தெரில. அப்படியே அந்த நம்பர்ஸை வச்சு தான் பேசுவானுங்க இவனுங்க படத்தை பற்றி. அது எனக்கு இன்னும் புரியவே மாட்டேங்குது என்ன மென்டாலிட்டின்னு. பட் யா எவ்வளோ பேசினாலும் இப்போ சக்ஸஸ் மீட்டிங் ஒன்று வைப்பாங்க பாரு, அது சொல்கிறது அது கண்டிப்பாக பண்ணுங்க. ரஜினி வந்து அதுலயாவது ஆக்சுவலா நல்லா பேசுவார், மீட்ல வந்து நல்லா பேசி ஜாலியா பேசிட்டா போவார். அதை பார்த்தாவது சிரிச்சுட்டு போக வேண்டியதான். திடீர்னு அது போட்டிருந்தாங்க ஜெயிலர் 2 ஆடியோ லான்ச்ல வந்துட்டு ஒரு ஆக்டர் ஃபெயில் ஆகுறது இல்ல, நெல்சன் வந்து ரஜினியை பார்த்து சொல்ற மாதிரி. எனக்கு இன்னொன்னும் புரியல. எனக்கு ஆக்சுவலா வந்து 18 இல்ல 19 சொல்லி 19 ஏன் உள்ளே ஒளிச்சு வச்சிருந்தாங்க? ஏன்னா அவங்க மேல ஏதாவது கேஸ் ஏதாவது இருக்கா, வெளியே எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது? நீ சொன்ன மாதிரி இருந்தா கூட நல்லா இருக்கும். ஆக்சுவலா 20 பேரை தான் என்னால காப்பாற்ற முடிஞ்சிச்சுன்னு அவர் சொன்னார். அவரையும் சேர்த்து அவங்க மேல கேஸ் ஓடிட்டு இருக்கு, அதனாலதான் இவ்வளவு நாள் 30 வருஷம் ஆஃப்லைன்ல இருக்காங்க. அதுக்கு ஏதோ ஒரு சின்ன சீன் காட்டியிருந்தா கூட நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்திருக்கும். கேஸ் இருக்கிறதுனாலதான் 20 பேரை உள்ளதான் வச்சிருக்கேன். இல்ல அது வந்து ரொம்ப நம்மளே புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். எப்படி கோர்ட்ல வந்து தெரிஞ்சு பிரசாந்த் தெரிஞ்சு வருவார் அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து வெரி ஆப்வியஸ் சீன். எதுக்கு வந்து மிஷின் எதுக்கு வந்து எரிச்சாலும் கிடைக்கணுமா, கல்லு தூக்கி போட்டா என்ன? அந்த மெஷின்ல ஹியூமன்ஸ் உட்கார கூட்டணும், எதுக்கு இந்த மாதிரி சேர் எல்லாம் போட்டு அப்படியே மஜாவா அப்படியே கம்ஃபர்டபுளா தெரியல. ஸோ அந்த டவுட் எனக்கு இருந்துச்சு. படம் ஸ்டார்டட் ஆஃப் வித் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன். காளி வெங்கட் வந்து ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேட்டரா உள்ள வராரு. அதுக்கு அடுத்து அந்த சீக்வன்ஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல. அடிக்கடி 1-2 காட்டலாம், உள்ள ஏதாச்சும் நடக்கிறத சொல்லலாம். போலீஸ் எங்கேயுமே இல்லடா, போலீஸ்ன்ற ஒரு இதுவே வரல எங்கேயுமே.
சௌபினும் போலீஸ் மாதிரி இல்ல. கல்யாணி கல்யாணி வந்துட்டு எப்படி தெரியல பிஹெச்டி பண்ண மாதிரி அப்படியே யாருக்குமே எரிக்க தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில இருந்து அப்படியே உயிரோட எடுத்து போயிட்டா. பட் பண்ணீங்க இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா அந்த ஹார்பருக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியலங்கிற மாதிரி சொன்னாங்க. உள்ளே ஒரு செமெண்ட்ரி வச்சு முடிச்சு விட்டுருக்காங்க. அந்த சைமன் மட்டும் தான் தெரியல என்ன நடக்குது. அவனை தான் எல்லாருக்குமே தெரியுதாங்க வந்து என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஒரு பெரிய வரவும் பரவாயில்ல, வேற இடமா நடக்குது சொல்லிட்டே இருந்தாங்க. ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்றானுங்க. பட் அதுக்குள்ள வந்து பயங்கரமா அந்த சொன்ன மாதிரி அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டையும் ஒழுங்கா காட்டல. அவன் என்ன ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் என்னையா நடக்குது அவனுக்கே கலந்த சொன்னதில்ல. அது அரசியல் இருக்கான்னு எதுவுமே பணம் பெற்றல. அது இது என்னாச்சு அந்த வாட்ச்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. Two biggest scams of Tamil cinema in the only Yakuza. இன்னொரு வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு போட்டு படத்தை பண்ணிருக்காங்க. யா ஃபேர் எனஃப். ஒன்னு கூட Yakuza அப்பன் மொழியில சண்டைக்காரனா இருக்கும். ஓ இதுக்கே எப்படி இருக்கே. அடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. என்னெல்லாம் நடக்க போதோ. ரேஷியோ எப்படி போட்டாங்க நான் பேசிட்டு இருந்தேன். 30%, 42%, 20% ரேஷியோ போட்டிருக்காங்க. சம்பள ரேஷியோவா? கதை ரேஷியோ. கதையெல்லாம் ஒரு 0% அவ்வளவுதான். அண்டர்ரேட்டட் பேங்கரா வரப்போது பாரு அந்த தலைவன் எடுத்த படம். ஜனநாயகன். ஏய் ஸ்டேட் அவார்ட் எப்படி பார்த்தா எப்படிடா இருக்கும். நேஷனல் லிஸ்ட்டை போய் எடுத்து பாரு. ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் பத்தி மறந்துட்டோம் மச்சான். அந்த இவன் அவன் பேர் என்ன, அந்த நாகார்ஜுனோட பையனா ஒருத்தர் வருவானு. லிட்டரலி வீ பாக்குற மாதிரியே இருந்துச்சு. ஒரு சீனியர் உன்னோட வயசுல அனுபவசாலி. நான் சொல்றேன் எல்லா இடமும் போய் பார்த்துட்டு வந்திருக்க, அடி மிதி குத்து எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்க. அனுபவத்துல சொன்னா நல்லா ஆடுறான்னா நீ என்னையே என்ன சொல்ற மூடுன்ற. நான் மூடிக்கிறேன்பா, நான் மூடிக்கிறேன். உன்னை மொத்தமா மூட போறாங்க. ஒரு கூலிக்கு எவ்வளவு அவுட் ஆஃப் 1000 crores அடிக்கும் சொல்லுங்க. அவுட் ஆஃப் 1000 சொல்லுங்க ரேட்டிங். ஒரு 25. ஓகே அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து 581 போட்டோம்ல லிஸ்ட்ல 1000ல 581 கொடுக்கறாரு. அதுக்கு தான் 1000 செட் பண்றாரு அவரு. இல்ல மச்சான் அது தப்பா தான் 581 தான் சொன்னாங்க. அன்னைக்கு கிடைச்சா மாதிரி சூப்பரா கிடைச்சாரு. என்ன கேட்டா worst film of Loki till date அப்படிதான் சொல்லுவேன். After Leo. agree. ரஜினி as well. worst film of ரஜினியா தர்பார் என்னத்தையெல்லாம் தர்பார்ல கண்டிப்பா எனக்கு இதோட புஷ்வானோட ஒரு ரஜினி ஃபேன் எதுவுமே சொல்லாம இருக்கு ரொம்ப நேரமா. ரேட்டிங் கொடுக்கணும்னா 50 தக்லைஃப்ஸ் அவுட் ஆஃப் 100 அண்ணா தேஸ் அந்த மாதிரி ஏதாவது இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. எனக்கு ஒரு 300 கொடுக்கலாம் மொத்தம் 3. ஓகே அண்ட் லோகி வேற 50 crores சொல்லியிருக்காரு சேலரி இந்த ஸ்கிரிப்டுக்கு. அடுத்த ஸ்கிரிப்டுக்கு 2 வருஷம் சம்பளம்டா. சரி 2 வருஷம் ஏன்னா அவனும் அனிருத் மாதிரி சாட் ஜிபிடியில் போட்டு கொஞ்சம் ஸ்கிரிப்டில் ஓட்ட இருந்துச்சுன்னா அதை அடைச்சிடலாம்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒன்று சொல்லிக்கணும்னா கைதி ப்ரொடியூசர் கிட்ட தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது என்ன ரூமர்ஸ் படி பார்த்தா ஐ திங்க் கைதி 2 வந்து போஸ்ட்போன் ஆகும்னு சொல்கிறாங்க மறுபடியும். அதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா தலைவர் சொல்கிற மாதிரி ஏமாத்திட்டேன்னு நினச்சிக்காத, தப்பிச்சிட்டேன்னு நினச்சிக்கோ, தப்பிச்சா சந்தோஷப்பட்டுக்கோ. இந்த 1000 கோடி தான் அடுத்த படம் வச்சுப்போம். மதராசி வரும்போது இன்னும் 2 வாரத்துல அதுக்காக காத்துக்கிறோம். ஹைப் இருந்தா தான் டிசப்பாயிண்ட் ஆவீங்க. ஹைப் சிக்கந்தர் எடுத்துட்டு வந்திருக்கான். அதுக்கு ஹைப் பண்ணனா வந்து நீதான் முதல் குற்றவாளி. நல்ல விஷயம் என்னன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து எல்லாம் மொக்க படம் புஷ்பா 2 மாதிரிலாம் ஓட விட மாட்டோம். புஷ்பா 2 ஜவான் மாதிரிலாம் எல்லாத்தையும் ஈஸியா 1000 கோடி அடிக்க மாட்டோம். கூலியை கண்டிப்பா ரெட்ரோ தான். என்னதான் பேசுறீங்க? நியாயமே இல்லை அதுக்குன்னு. மொட்டமான படம் தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா கூலியோட மொட்டமா இல்ல. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கூலியா கங்குவாவா? கூலி ரெட்ரோ ப்ரோ. இதுக்கு நடுவில் நம்ம ஒருத்தர் மறந்துட்டோம்.
இந்த வாரம் என்ன படம் ரிலீஸ் ஆகுது பாப்பா இந்த வீக். நோபடி 2 வருது. நோபடி 1 நல்லா இருந்துச்சு பாத்தீங்கன்னா. அட போய் திரௌபதி 1 நல்லா இருந்துச்சா? திரௌபதி